ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வரும் நம்ம ஐடியில். ப்ளீஸ் மறக்காமல் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸை பார்த்துட்டு கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச்ங்க. வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாமா? என்ன டாடி போகலாமா? என்ன இன்றைக்கினா ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்தோம் நடிச்சது நானும் சதீஷும். படம் படம் பேர் உனக்கு தெரியுமா? அப்போ சொல்லு. புது கவிதை. பட் வேறு லெவலுங்க அந்த படம். ஆனால் ரொம்ப அழுகாட்சி வந்துருச்சு. ரொம்ப அழுது என்னது காதலை ஒரு படி மேலே கொண்டு போயிட்டு. ஆக்சுவலாக அந்த காலத்தில் நிறைய காதல் படங்கள் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து நான் ஆக்சுவலாக அந்த படம் பார்த்தேன். எனக்கு ஞாபகம் இல்லை. பார்த்துக்க சின்ன வயசில் பார்த்துல லாஸ்ட் சீன் மட்டும் பார்த்தேன். நான் படம் பார்த்ததாவே ஞாபகம் கிடையாது. ஆனால் சாங்ஸ் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. பட் ஆனால் அதை கூட பார்த்தீங்கன்னா நேற்று அந்த படத்தை பார்க்குறப்போ அந்த ஃபீலிங்கே வேறு லெவல். ஃபீல் குட் மூவின்னு சொல்கிறான் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அந்த படத்தில் அந்த பாட்டு ரிப்பீட்டடாக ஸ்ட்ரைக் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி தான் நானும் சத்தீஷும் சேர்ந்து பாட போகிறோம். கேட்கலாமா? வாங்க. தொண்டை கரகரனுக்கு பரவாயில்ல. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. சுமி வெர்ஷன் சச்சு வெர்ஷன் எல்லாருக்கும் பிடிக்கும். பாடு. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே, வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே, நமது கதை புது கவிதை, இலக்கணங்கள் இதற்கு இல்லை, நான் உந்தன் பூமாலை. ஓ வெள்ளை புறா ஒன்று எங்குது கையில் வராமலே. வேறு லெவல் இந்த பாட்டு கேட்கும்போது. ஆமாங்க, ரொம்ப 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 ஃபீலிங் செம்மையாக இருந்தது. ஸோ அதை இன்றைக்கே உங்கள் கூட இப்பயே ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஆக்சுவலாக நேற்று நாங்கள் அந்த படத்தை பார்த்தோம். பட் ஏன் நேற்று ஷேர் பண்ண முடியலன்னா, நேற்றுலேருந்து சொல்லினே இருக்கான் நேற்று அது 12 மணிக்கு தான் அந்த படத்தை பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லைங்க. ஸோ அதனால் எங்களுக்கு நாங்கள் நம்ம வெர்ஷனில் போட்டே ஆகணும், சுமி வெர்ஷனில் போட்டே ஆகணும், சுமி வெர்ஷனில் போட்டே ஆகணும். அவங்களுக்கு இதை தொண்டை கவ்வுது. இப்போ தான் சாப்பிட்டோமா? ஸோ தொண்டை கவ்வுது. சுமி வெர்ஷனில் போட்டு ஆகணும்னு ஆசை அவளுக்கு. ஆமாம், நான் உங்களுக்கே தெரியும், என்னோட ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் நான் எப்படி அறகுறையாக பாடுவேன்ட்டு. இருந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு வேறு எதுலேயுமே கிடையாது. ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக இந்த பாட்டு பாடணும்னு சொல்லிகிட்டே அந்த நேற்று 12 மணிக்கே பாடலான்னு சொன்னேன். அப்புறமா வேணாம், எனக்கு டயர்டாக இருக்குது, தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பாடலான்னு பார்த்தா காலையிலேயே எல்லா பக்கம் சண்டே வரையா எல்லோரும் ஒரே பாட்டு, பயங்கர ஜாலியாக பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப்டர்நூனில் எங்களுக்கு சில பர்சனல் ஒர்க் நிறைய பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போயும் டைம் இல்லை. இப்போ இந்த வீடியோ நான் எப்போ எடுத்துகிட்ருக்கேன்னா, உங்கள் நிலாவை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் பேச சொன்னால் பேசிக்கினே இருப்பேன். அவளுக்கு பேசன்னா ரொம்ப பிடிக்கும். உண்மையை தான் சொல்லணும். இப்போ டைம் பாருங்கள் 12 மணி. அவளுக்கு எல்லாருக்கிட்டேயும் பேசணும், எப்பயும் பேசிக்கினே இருக்கணும், அவளுடைய ஆசை. சரி, ஓகேங்க. ரொம்ப அறுக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ சதீஷ் அப்படி தான் சொல்லுவாங்க, தெரியல. சரி, ஓகே. சாரி. இவர் ரொம்ப அறுத்துருந்தேன்னா, பட் இருக்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ஐ லவ் யூ ஃபார் ஆல்ங்க. அதே மாதிரி நாங்கள் பாட்டை கேட்டுட்டு தப்போ சரியாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல் மை ஃபேமிலி. டேக் கேர். பாய் வரட்டா. எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. ஆமாம், எப்பயும் சதீஷ் சொல்கிற மாதிரி எப்பயும் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. சச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். சச்சு நீலா. ஓகே, டாட்டா வரட்டா.